அடியே லக்கி, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் கூத்தடிக்கிற. நான் எப்பவுமே பாட்டி சைடு தான். ஏய் பார்த்தல என் பேத்தி. ஏய் இங்க நின்னு திமிரா பேசிட்டு இருக்காம பேதி மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஆவண்டி அவங்க. இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பம். இப்போ 10 என்றதுக்குள்ள 3 பேரும் வயித்து கலக்கி பாத்ரூமுக்கு ஓட போறீங்க. நீ 100 வேணாலும் எண்ணிக்கோடி. நீ கைகாரிடி. இன்னைக்கு உன் சாயம் வெளுக்கதான் போகுது. 1 10 என்றாலும் 10. இத பாரடி வசு. இந்த பேதி தாங்க முடியாம இப்ப அவ வெளியே வர போறா. இல்லாட்டி டாக்டர் வீட்டுக்குள்ள வர போறாரு. பாட்டி வசமா மாட்ட போறா. 4 5 அடியே நான் பார்த்து பிறந்தவனி எனக்கே 1 2 3 4 என்றியா? இந்த கடையநல்லூர் காந்திமதி பல பேர் வைத்த கலங்க வச்சவடி. இந்த வயித்த கலக்க வைக்கிறதுக்கு யாரும் இன்னும் பிறந்து வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத பாரு. 6 8 9 மோனத்தை வாங்காதடி. என்னடியாச்சு? அது என்னடி? 10. ஐயோ என்னடி பாட்டி வயித்துக்குள்ள என்னமோ பண்ணுது. சொல்லிடு. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னடியாச்சு? கண்ட்ரோல் பண்ணு. உனக்கு வேணுமா? பாட்டி கூடயே இருப்பேன்னு சொன்னல. ஓடு ஓடு ஓடு. வயிறு வலிக்குது பாட்டி. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அசிங்கமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு எதுவும் ஆகலையா? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி. இது வைரம் பாஞ்ச உடம்புடி. அப்படியா? இப்ப பாருங்க. பாக்கலாம். இங்கே தானே இருக்க போறேன். ஐயோ வந்துருச்சா? ஐயோ 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 சீக்கிரம் போ. ஐயோ முடியலையே. பாடி என்னடி? எனக்கு அப்புறம் நீ பாடி வெளியே. ஐயோ பாடி திரும்ப வரலையே. இப்பதாண்டி என்னால முடியல சீக்கிரம் வாடி. அம்மா கால வந்து கேக்குறேன். பாட்டி ஐயோ பாட்டி சீக்கிரம் வா. பாட்டி 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 சீக்கிரம் வா. நான் போயிட்டு அம்மா டோர் லாக் பண்ணு. கையை எடு. கதவை மூடி. சத்தியமா முடியலடி. அடியே என்னால முடியாது பாட்டி. டாக்டருக்கு ஃபோன் பண்ணடி. வந்துட்டடி. அம்மா ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பாட்டி பாட்டி என்னால முடியல. ஐயோ போயிட்டு இருக்கறா. போயிட்டு அங்க பாரு. என்னால முடியல. பாடி. ஐயோ அம்மா. என்னடி படுத்துட்ட? வலிக்குது பாட்டி. வயித்துக்குள்ளயா வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ட்ரம்ஸே வாசிக்கிற மாதிரி இருக்கு பாட்டி. எனக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கு பாட்டி. இவ வேற. ஏண்டி கழுத? எதுக்குடி அவ்வளவு மாத்திரையை கலந்த? நாம சாப்பிடுவோம் நினைச்சு பார்த்தா பாட்டி கலக்குன. அம்மா ஐயோ பாட்டி
இந்த மாதிரி ரிஸ்கான ஐடியா எல்லாம் காலடி இனிமே பண்ணாத பாட்டி. இருக்குதான் ஆபத்து. என்னடி சொல்ற? நாங்க வயசு பிள்ளைங்க, நாங்க தாங்கிப்போம். நீ தாங்க மாட்ட பாட்டி. போயிருவ, அப்படியே போய் சேர்ந்துருவ பாட்டி. வயிறு கலங்கி போயிருக்கிற இந்த இடத்துல நீ வேற பீதியை கிளப்பாதடி. அடியே எங்கடி அவ? இனியா இது பாரு, எந்திரி எந்திரி எந்திரி. டாக்டர் போன் பண்ணுடி, போன் பண்ணு. அடியே லக்கி, என்ன பாட்டின்னு கூட பார்க்காம உங்க அக்காக்காரி இப்படி எல்லாம் பண்ணிட்டாளே. ஐயோ, என் வயிறு கலங்கி வாய்க்காலா ஓடுதடி. நல்ல வேலை பாட்டி, நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். நீதான் அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டேன். அடைச்சி, இப்ப அதுவா முக்கியம்? அடியே அடியே, உன்னை ஆனது கூட சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கே. ஐயோ, சொன்ன மாதிரி கல்லாப்பட்டியில இருக்கிறதுல எனக்கு பாதி கொடுத்துருவேல்ல. ஐயோ பாட்டி, இதெல்லாம் பேசுற நேரமா இது? சரி விடு. வருது வருது வருது. பாடி விடு. பாடி எங்க நிமிருங்க, கணத்துருங்க. இந்தம்மா, இது கொஞ்சம் பிடி. எங்க இந்த பாட்டில கொஞ்சம் தூக்கி பிடி. ஐயோ முடியாது டாக்டர், என்னால முடியாது. நீங்க வேணா புடிச்சுக்கோங்க, என்னால முடியாது. என்னம்மா நீங்க? சரி, அப்ப நீங்க 3 பேரும் சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் எடுக்கணும். டாக்டர், நீங்க ஒரிஜினல் டாக்டர்னு நான் ஒத்துக்கிறேன். அத ஒத்துக்கோங்க. அப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க? பேதி மாத்திரை தான். என்னது, பேதி மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஐயோ பாட்டி, ஐயோ டாக்டர், அது பேதி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி வயித்து கலக்கிருச்சுல, அதத்தான் பாட்டி சொல்றாங்க. ஆமா, அதானே பார்த்தேன். 3 பேருக்கு இப்படி ஒரே மாதிரி போகுதுன்னா அப்போ ஒருவேளை அது காலராவா கூட இருக்கலாம். அப்படி அது காலராவா இருந்தா 24 மணி நேரம் தான். 24 மணி நின்னுடுமா டாக்டர்? டோட்டலா நின்னுடும் பெரியம்மா. பயமுறுத்தாதீங்க டாக்டர், நாங்க வயிற்று வெளியில இருக்கோம். அத போகிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. அதுக்குதான் ஊசி போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா ஒரு டம்ளர் மோர் குடிச்சு பாருங்க, உடனே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோரா? இத போன்லயே சொல்லிருக்கலாமே டாக்டர். போன்லயே சொன்னா வைத்தியம் பாக்குற எங்க பழப்பு எப்படி ஓடும்? சரி சரி, என்னுடைய பேமெண்ட்ட கூகுள் பேல போட்டுருங்க, சரியா? அடியே இனியா, டாக்டர் சொன்னது கேட்டுச்சா? அமுச்சு விட்டுடி. அடியே, இவ போலி டாக்டர் போல இருக்கடி. கூகுள் பே அனுப்பாத. ஐயோ முடியலையே. அடியே யாருடி அங்க? அடியே பிரியா. அம்மா, நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல மோர கொண்டதிய வாயில ஊத்துடி. சரிங்கம்மா. முடியல, வயித்த கலக்குதுடி திருப்பி. அப்படியே அல்வா துண்ண மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க இன்னும் வளரவே இல்லைண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, காதலிக்கிறவங்க இப்படி போட்டோவே பார்த்திருந்தா எப்படிண்ணே? வேற எப்படா இருக்கணும்? காதல்னா ஆகாயத்துல பறந்து நீச்சல் அடிக்கணும், நிலவுல நடக்கணும், தண்டவாளத்துல பறக்கணும், மீதி நேரத்துல கவிதையா சொல்லணும். சரி சரி, டேய் உட்கார உட்கார உட்கார. டேய், என் தீப்தி என்ன லவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கவிதை சொல்ல. அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுற மாதிரி ஒரே நடையில பேசினா அதுக்கு ஒண்ணும் புரியாதுண்ணே. அப்ப என்ன பண்ணுங்கிற? அது கவிதையும் பாடலும் கலந்த மாதிரி இந்த பாலி வைரமுத்து அவங்க எழுதுற மாதிரி எழுதி கவிதை படிக்கணும்னே. ஐயோ, நான் எங்கடா கவிதை எழுதுறது? நீ சொல்றது ஓகே தான், எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது. மலை கூட நான் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது இல்லடா. அப்புறம் எப்படா நான் கவிதை எழுதுறது? ஐயோ, என்ன பண்ண போறேன்னு ஒன்னும் புரியலையே. நான் உனக்கு ஒண்ணு பண்றேன், ஒரு 5-10 தரேன். நீ யார்கிட்டயாவது கொடுத்து கவிதை எழுத சொல்லு. என்ன சொல்ற?
அண்ணா நான் உங்க அசிஸ்டன்ட் பக்கத்திலே இருக்கேன், வேற யாரையும் விட்டு எழுத சொல்றேன்னா? நானே நல்லா கவிதை எழுதுவேனே. சிச்சி இதெல்லாம் தெரியாம போயிடுச்சுடா. சரிடா சரிடா, பார்த்து கவனிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கவிதை சொல்ல. கவிதை சொன்னா என் தீப்தி என்ன லவ் பண்ணுவால? என்னுடைய சொந்த கவிதைய இப்ப சொல்றேன் கேளுன. நீதான் எனக்கு உயிர், விளை நிலத்தில் விளைகின்ற பயிர். சூப்பர் சூப்பர் சூப்பரா, மேல மேல மேல. அடுத்து உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரு, செவுத்துல பந்தடிச்சா திருப்பி வரும் பாரு. உன்னை விட்டா இந்த உலகத்துல வேற என்ன வேணும்? ஸ்வீட் சப்பாத்தி செய்யறதுக்கு வேணும் தினை மாவும் தேனும். ஆஹா, டேய் சூப்பரா 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 கவிதை சொன்ன. ஆனா இந்த மாதிரி கவிதையா பேசினா என் தீப்தி என்ன ஏத்துப்பாளா? கண்டிப்பா ஏத்துக்குவாங்கண்ணே. கவிதை எழுதுனது யாரு? டேய் எப்படா இந்த மாதிரிலாம் கவிதை எழுத கத்துக்கிட்ட? அட இது மட்டும் இல்லண்ணே, இன்னும் கூட டெவலப் பண்ணலானே. எப்படா? இப்ப பாருங்கண்ணே என்னோட பர்ஃபார்மன்ஸ். என்னடா பண்ண போற? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணால கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. சூப்பரா, டிஃபன் பாக்ஸ் உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கலா? இரா இரா இரா, உனக்கு ஏதாவது பண்ணணும்டா. இந்தா வெச்சு வாழ்ந்துக்க. அண்ணா என்னண்ணா இது சன்மானம்? டேய் இது வெறும் அட்வான்ஸ்டா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. போ நான் நிறைய தரேன். அண்ணா உங்க பாட்டிக்கு போன் பண்ணி அவங்க நம்பரை வாங்குங்கண்ணா. கரெக்டா, சூப்பரா. இரா வரேன். நேரங்காலம் தெரியாம யாரு போன் பண்றது? ஐயோ இந்த நேரத்துல இந்த தருதல் எதுக்கு போன் பண்றான்? சோதி சொல்லுடா கண்ணு. என்ன பேபி, இந்தி டீச்சர் அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினேன், அதுக்கப்புறம் ஆளே காணுமே. தீப்தி நினைச்சு நினைச்சு ஏக்கத்துல நாளுக்கு நாள் குண்டாயிட்டே போறேன் தெரியுமா? அட டேய், ஏக்கத்துல இழைச்சுதான்டா போவாங்க, நீ என்னடா புதுசா குண்டாயிட்டு போறேன்னு சொல்ற? ஐயோ பேபி, எங்க காதல் ரத்தத்துல கலந்துருச்சு பேபி, அதான் பேபி குண்டாயிட்டே போறேன். ஐயோ சரி சரி வெட்டி பேச்சலாம் வேண்டாம், நான் தீப்திட்ட பேசணும். அவன் போன் நம்பர் கொடு. ஐயோ தீப்தி போன் நம்பர் வேணுமா? ஐயோ அதுக்கு நான் எங்கடா போவேன்? இருக்கு இருக்கு இருக்கு. டேய் நீ போன் பண்ண அவ எடுக்க மாட்டாடா, அதோட உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, நீ எப்படி அவ கூட பேசுவ? ஐயோ பேபி, காதலுக்கு மொழி தேவையில்ல பேபி, மனசு ரெண்டு சேர்ந்துட்டா அதுவே போதும். ஐயோ டேய் சோதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. டேய் அவ அண்ணன் தம்பியில ஒரு மாதிரிடா, நீ போன்ல பேச போய் அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அப்புறம் பிளைட் பிடிச்சு வந்து உன் மூஞ்சிலேயே நொங்க 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 குத்துவாங்கடா. அதெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட எதிர்த்து நிக்க முடியாது தெரியுமா? ஏன்னா என்கிட்ட தீப்தி ஆர்மியே இருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ தீப்தி போன் நம்பர் மட்டும் கொடு. டேய் நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. பெபர் பேபி, இப்ப மட்டும் நம்பர் நீ தரலனா அவ்வளவுதான். டேய் என்ன மிரட்டுற? கொடுத்த காசுக்கு வட்டி கேப்ப அவ்வளவுதானே? பேபி வட்டிலாம் கேட்க மாட்டேன், நீ கந்து வட்டிக்கு விடுறதா கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், புரியுதா? ஒழுங்கா போன் நம்பர் அனுப்பி வை. அண்ணே சூப்பர்ண்ணே, உன் பவரை நீ யூஸ் பண்ணவே மாட்டேறண்ணே. இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல பயந்துக்கின்னு போன் கால் நம்பர் வரும் பாரு. என்ன இவன் ரொம்ப துள்றானே? ஏதோ சமாளிக்கலான்னு தீபிகா படுகோன் போட்டோவை கொடுத்தேன், நிஜமாவே பித்து பிடிச்சு அலையறானே, என்ன பண்றது? புடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். டேய் சோதி, உன்னை சமாளிக்க இவதான்டா சரியான ஆளு. இரு இரு, இப்பவே நான் அவனுக்கு போன் பண்றேன். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்க, தர்மம் போடுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஹலோ, சிம்ரன் ஸ்பீக்கிங். ஏய் நான் தான் கடையநல்லூர் காந்திமதி பேசுறேன். ஐயோ துரையம்மா, சொல்லுங்க துரையம்மா. ஏய் அந்த ஹிந்தி பார்ட்டி
அதாண்டி என் பேரன் சோதிமணி தீபிகா படுகோன் போன் நம்பர் கொடுன்னு கேக்குறான். நான் உன் நம்பரை கொடுக்க போறேன். ஓ சரி சரி, தாராளமா கொடுங்க. எனக்கு துரை குரலை கேட்கணும் போல இருக்கு. கோயில் மணி அடிக்கும் போதெல்லாம் துரை என்கிட்ட கிளிங் கிளிங் பேசுற மாதிரியே இருக்கு. ஏய் இத பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற. காதல் பைத்தியம் உனக்கு ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துரையம்மா, நான் அவரை பார்த்த முத தடவையே நான் என் மனச பறி கொடுத்துட்டேன். ஜோதிமணி துரை கருகருன்னு இருந்தாலும் மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு. 2 காலு 2 கையிலே இவ்வளவு அழகா இருக்கிறப்ப ஒரு காலு ஒரு கைய எடுத்துட்டா அப்படி இருக்கும். ஐயோ, தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டா சில்லறை சும்மா கலகலன்னு கொட்டும். டேய் சோதி, நீ மாட்டினடா. ஏய் இத பாரு, அவன் உங்ககிட்ட பேசுற போது நீ நினைச்சு பேசவே மாட்டான். அந்த ஹிந்திக்காரி தீபிகா படுகோன்னு நினைச்சுதான் பேசுவான். நீ அதை காட்டி கொடுக்காம சமாளிச்சு பேசணும். சரிங்கம்மா. நீ அவனுக்கு போன் பண்ணவே கூடாது, அவன் தான் உனக்கு போன் பண்ணுவான். அதே மாதிரி நீ அவன்கிட்ட பேசும்போது ஹிந்தியில மட்டும்தான் பேசணும். இத பாரு, எக்காரணத்தை கொண்டு தமிழ்ல பேசவே கூடாது, புரியுதா? புரியுது புரியுதுமா. நான் சொன்னதை நீ செஞ்சா உன்னை நான் ஹெவியா கவனிச்சிடுறேன். ஒரு 500 ரூபாய் சில்லறையா கொடுத்தா போதுமா? ஐயா ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஏய் மொல்ல மாதிரி 5 ரூபா போட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, என்னதானடி சொல்ற மவளே. ஏய் ஏய் ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசுற? உங்கள இல்லம்மா. சரிடி, நான் உனக்கு 1000 ரூபாய் போட்டு விடுறேன். சரிங்க துரையம்மா. இல்ல, இன்னைக்கு அமாவாசை, தட்டு நிறையிற நாள், அதான் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க நம்பர் மட்டும் அனுப்பி வைங்க, அப்புறம் பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ. ஏய், பெர்ஃபார்மன்ஸ முதல்ல காட்டு, நீ வாயிலேயே அளந்து விடாத, புரியுதா? சரிம்மா சரிம்மா. டேய், நீ சொன்னது கரெக்டா? டேய் சோதிமணி, உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசிக்கோ. இதுதான் அந்த தீப்தியோட பர்சனல் நம்பர், புரியுதா? சரி 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 சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பேசு பேசு, தொல்லை முடிஞ்சதுடா சாமி. ஐயோ, எவ்வளவு வேலை கிடக்கு பாக்குறதுக்கு. இந்த 10 நம்பர்ல தான்டா என் மொத்த வாழ்க்கையும் இருக்கு. என் காதல் 1000-ஆ பெருக போகுதுடா. அண்ணே, சும்மா வெட்டியா பேசின்னு இருக்காம போன போட்டு பேசுன. ரிங் போதுடா, ரிங் போது. பேசுன பேசுன. कौन है? டேய், அவளுக்கு எனக்கு தெரியலடா, அதான் என்ன கேனங்கறா. அண்ணே, உங்களை பத்தி பாட்டி சொல்லிருப்பாங்கண்ணே, நீங்க பேரை சொல்லி பேசுங்கண்ணே. கரெக்டா, இப்படி காப்பாத்துறதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு அஸ்டன்ட் கூட வச்சுக்கணும். இப்ப பாருடா, मेरे ஜோதி ஹே, मेरे प्यार को. ஐயோ ஜோதி சாரே, நான் பாபா கோயில்ல இருந்து என் தோஸ்த கூப்பிடுறாங்க நினைச்சிட்டேன். பாபா கோயிலா? தீப்தி, நீ என்ன தமிழ் எல்லாம் பேசுற? அது உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, நீங்க பேசினா பேசணும்னு உங்களுக்காக நான் தமிழ் கத்துக்கிட்டேன். டேய், எனக்காக அவ தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டாளாண்டா. நீ ஒரு தமிழ். அண்ணே, கலக்குங்கண்ணே கலக்குங்கண்ணே. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. தீப்தி, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க தோர? உங்களை நினைச்சாலே மனசுக்குள்ள சில்லறை கொட்டுற மாதிரியே இருக்கு. கேக்குது, சில்லறை சத்தம் கேக்குதே. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? அதுக்குள்ளே எதுக்கு ஜோதி கல்யாணம்? இப்பதானே நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம். காதல் நம்ம மனசுல கோயில் உண்டியல் மாதிரி ரொம்பட்டும், அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். ஐயோ, கலக்குறியே. சரி, நம்ம ஏதாவது ஒரு தியேட்டருக்கு போய் லவ் ஸ்டோரி படமா பாக்கலாமா? நோ நோ, ஈவினிங். இன்னைக்கு கலெக்ஷன் போயிடும். கலெக்ஷனா? ஷூட்டிங் முடிஞ்சதும் சாயங்காலம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதான் ஜோ.